வணக்கம், வெல்கம் டு ஹோம் குக்கிங். இன்றைக்கு நம்ம சேனலில் பீட்ரூட் மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைரெக்டாக நம்ம எல்லா பொருளையும் நம்ம மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் 250 ml போல் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். அடுத்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எப்படி பண்ணலாங்கிறத வீடியோ நான் ஏற்கனவே பீட்ரூட் பூரி வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். தெரிலனா அதை செக் பண்ணி பாருங்கள், லிங்க்கு கார்ட்ஸில் இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன். இது தனியாக ஒரு ஸ்மெல் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஏலக்காவை நுணுக்கி கூட போட்டுக்கலாம். அடுத்து 3 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பீட்ரூட்டில் பண்ணதுன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ரோஸ் மில்க்குக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஒரு ஹெல்தி ட்ரிங்காக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் கூட பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாருமே ரோஸ் மில்க்குன்னு தான் நினச்சிக்குவாங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கிளாஸில் மாற்றி அதை டெக்கரேட் பண்ணிக்கிட்டோம். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.